இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பதியில் சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய இலவச தரிசன டோக்கன் வாங்கும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மார்கழி மாதம் தொடர்ந்து 10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடத்தப்படும். இதனால் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். 10, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் 9ஆம் தேதியன்று காலை 5 மணிக்கு வழங்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்தது. மேலும் இந்த இலவச டோக்கன்கள் வழங்குவதற்கான கவுண்டர்கள் திருப்பதியில் 8 இடங்களிலும் திருமலையில் 1 இடம் என மொத்தம் 9 இடங்களில் அமைக்கப்பட்டன. டோக்கன் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் முண்டியடித்துக் கொண்டு 8ஆம் தேதி காலை முதலே டோக்கன் வாங்குவதற்காக பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூட்டம் அதிகமான காரணத்தினால் 8ஆம் தேதியன்று இரவே இலவச டோக்கன்கள் வழங்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. அப்போது திருப்பதி MGM பள்ளியில் அமைக்கப்பட்ட கவுண்டரில் ஒரே நேரத்தில் மக்கள் கூட்டம் அதிகமானதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் திணறியுள்ளனர். இதில் சிலர் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த கூட்ட நெரிசலில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒருவர், பொள்ளாச்சியை சேர்ந்த ஒருவர் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த 4 பேர் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 41 நபர்கள் காயமடைந்ததாகவும் 20 நபர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறந்தவர்களின் உடலை பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வரும் வேளையில் சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்பவர் ஏற்கனவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அப்புறமேட்டு நெரிசல் போகும்போது வச்சு மிதிச்சு இடுப்பு முடிஞ்சு இதாகிடுச்சுங்க. தூக்கிட்டு வரும்போது உயிராயிடுச்சு. முக்கிய காரணம் யாருன்னு கேட்குறேன். முக்கியமாக காரணம்னா நிர்வாகம் சரியில்லை சார். ஸ்டேட் மட்டும் வேற மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி இருக்குது. மினிஸ்டர் வரட்டும். இந்த சம்பவம் குறித்து பேசிய திருப்பதி நகராட்சி ஆணையர் மௌரியா, MGM பள்ளியில் அமைக்கப்பட்ட கவுண்டரில் ஒரே நேரத்தில் 4000 முதல் 5000 பேர் கூடியதுதான் காரணம் என்றும் மற்ற 8 கவுண்டர்களில் இப்படி கூட்டமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 6 பேருக்கும் 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என ஆந்திர உள்துறை அமைச்சர் அனிதா தெரிவித்தார். அனைத்து இடங்களிலும் CCTV காட்சிகள் உள்ளது. இந்த விபத்தில் யாராவது அலட்சியமாக செயல்பட்டதாக தெரிய வந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.